கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. எபிரேயர் 1:1 சொல்லுது, பூர்வ காலத்தில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலம் தேவன் திருவுளம் பற்றினார். அந்தத்தில் உள்ள ஊழியத்தை அவர் ஆதி முதற்கொண்டு சொல்லுகிறவர் என்று ஏசாயா தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்தத்தில் உள்ளவைகளை நம்முடைய தேவன் ஆதி முதற்கொண்டே சொல்லுகிறவர். இங்கே காட்டப்பட்டிருக்கிற ஒவ்வொரு இதுவும் இங்கே ஒரு சுடரொளி பட்டயம் இருக்கிறது. ஆதாமு ஏவாளும் பாவம் செய்த உடனே ஜீவருட்சத்து போற வாசலை தேவன் அடைத்து நடுவில் ஒரு சுடரொளி பட்டயத்தையும் கேருபீன்களையும் வைத்தார். அதான் இந்த படம். இங்க இயேசு கிறிஸ்து தான் பட்டயம். உனக்கு மகிமை பொருந்தின பட்டயம் அவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உபாகம் 33:29 உனக்கு மகிமை பொருந்தின பட்டயம் அவரே. இங்க பட்டயமாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார்ல, கர்த்தர் இருக்கிறார். இங்க இருக்கிற இந்த பிக்சர் உடன்படிக்கை பெட்டி. இந்த உடன்படிக்கை பெட்டியில இயேசு கிறிஸ்து கிருபாசனமாக, அதுக்கு மூடி பசும்பொன்னினால் செய்யப்பட்டது கிருபாசனம். கிருபாசனத்தில் தான் இயேசு சபையிலே ராஜாவாக இருக்கிறார். கிருபையின் காலத்தில், இந்த கிருபையின் காலத்தில், கிருபாசனத்தில், சபையில கிருபையோடு, கிருபையின் நிறைவோடு கிருபாசனத்தில் இயேசு ராஜாவாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இது கிருபையின் காலம். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்கள் கிருபையின் காலம். இயேசு கிருபாசனமாக இருக்கும்போது 2 ஓரத்தில் 2 கேருபீன்கள். நான் எதற்கதை காட்டுறேன் என்றால், ஆதி முதல் அந்த வரைக்கும் இயேசு எப்படியெல்லாம் தன்னை வெளிப்படுத்துகிறாரோ அங்கெல்லாம் இந்த 2 பேர் கூட உண்டு. இந்த 2 அபிஷேகம் பெற்றவர்கள் உண்டு. கிறிஸ்து என்றால் அனாயிண்டட் கிங் என்ற அர்த்தம். அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா. அவரோடு கூட அடுத்த 2 சாட்சிகள், மொத்தம் ஒரு 3 சாட்சி வேணும். 2-3 சாட்சியினால் ஒரு காரியம் நிலைவரப்படும். ஆகவே தேவன் இயேசு கிறிஸ்து தேவனுக்கு சாட்சி, அவருடைய 2 சாட்சிகள். இங்க கிருபாசன இயேசுவை காட்டுகிறது. இந்த கிருபாசனத்தின் 2 ஓரத்தில் 2 கேருபீன்கள். 2 கேருபீன்கள் படம் தான் இதுல இருக்குது. அங்க தெரியுதோ தெரியல. இதுல ஒரு ரகசியம் இருக்கிறது. நான் அப்புறம் சொல்றேன். ஷார்ட்டா சொல்லிட்டு சொன்னேன்னா உங்களுக்கு ஈஸியா புரிய முடியும். இந்த கிருபாசனத்தின் 2 ஓரத்தில் தான் இந்த கேருபீன்கள் இருக்கிறாங்களே தவிர, கிருபையின் காலம் முடிஞ்ச பிறகு இவங்க இல்ல. கிருபையின் காலம் முடிஞ்ச பிறகு அவங்க ஊழியம் இல்ல. கிருபைக்குள்ளதான், கிருபையின் காலத்துக்குள்ளதான், மணவாட்டி சபைக்காகத்தான், இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை நிறைவேற்றத்தான் இந்த 2 சாட்சிகளும் என்பதை விளங்க பண்ணுகிறது. மட்டுமல்ல, யாத்ராகமம் 25 வாசித்தால், 18 வாசித்தால், இந்த 2 கேருபீன்களையும் பொன்னினால் செய்து இந்த கிருபாசனத்தோடு ஏக வேலை ஆக்க வேண்டும். என்ன ஆக்கணும்? ஏக வேலை. அப்படின்னா இந்த கிருபாசனத்துக்கு மூடிய எங்க தூக்கிட்டு போனாலும் இந்த 2 கேருபீன்களும் கூடத்தான் இருக்கும், பிரிக்கவே முடியாது. ஆபிரகாமுடைய வீட்டில் இயேசு கிறிஸ்து கர்த்தர் வருகிறார், கூட 2 பேர் வராங்க. ஈசாக்க பலி செலுத்த ஆபிரகாம் போறாரு, அது ஒரு நிழல், கூட 2 வேலைக்கார போறாங்க. அல்லேலூயா. இங்க ஆகவே கிருபாசனத்தை எங்க கொண்டு போனாலும் இவ 2 பேரும் கூட உண்டு. இயேசு எங்க போனாலும் கூட அவர் 2 பேர் உண்டு. ஆகவே இயேசு கிருபாசனமா இருக்கும்போது கிருபாசனத்தின் ஓரத்தில் 2 கேருபீன்கள். அடுத்தது நியாயப்பிரமாண காலத்தில் தேவாலயம். என்னது? அப்ப தேவாலயம் யாருக்கு நிழல்? இயேசு கிறிஸ்துவுக்கு நிழல். ஆட்டுக்குட்டியானவரே இயேசு கிறிஸ்துவே அந்த ஆலயம். அப்ப இயேசு கிறிஸ்து ஆலயமா இருக்கும்போது ஆலயத்துக்கு 2 பக்கம் 2 தூண்கள் இருக்குதா பைபிள்ல? 2 தூண்கள். ஒண்ணுக்கு பேரு யாகீன், இன்னொன்னுக்கு பேரு போவாஸ். உடனே தெரியுது 2 மனித பேர் அங்க வருது. 2 மனிதர்கள் வரப்போறாங்க என்கிற காட்டுது. ஆலயமானவரும் மனிதனா வந்தார். ஆலயத்துக்கு வலது பக்கம் இடது பக்கம் இருக்க 2 தூண்கள் என்னது? 2 மனிதர்கள் வரப்போறாங்க. அல்லேலூயா.
ஆக கோயில் கட்டி கோபுரம் கட்டுறவங்க இந்த ரெண்டு கூட நிறுத்தணும். ரெண்டையும் கூட என்னணும் அவங்களுக்கு தெரியல இது என்ன ரெண்டுன்னு. ஆக கோயில் கட்டி டவர் உயர்த்துறவங்க இந்த ரெண்டு டவர் கூட தனியே நிறுத்தணும். ரெண்டு சாட்சிகள். இயேசு கிறிஸ்து ஆலயமாய் காணும் போது இது ரெண்டும் ரெண்டு தூண்களாக நின்று ஆலயத்தை காட்டி கொடுக்கிற விளக்கு கொளுத்தி வெளிச்சம் காட்டுகிற ரெண்டு தூண்கள். அப்ப இந்த ஆலயம் இருக்கிறதை எல்லாருக்கும் ராக்காலத்தில் காட்டி கொடுப்பது இந்த தூண்களுடைய வேலை. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுல ஒரு வசனம் இருக்கு 2 நாளாகமம் 3ல, சங்கிலியினால் கோர்த்தான். இது ரெண்டையும் தேவாலயத்தோடு சங்கிலியினால் கோர்த்தான். இங்க கிருபாசனத்துல ஏக வேலையா இருக்கணும், இங்க சங்கிலியினால ஆலயத்தோடு ஏகமாய் கோர்த்தான். ஆகவே இயேசு ஆலயமாய் காணும் போது ரெண்டு தூண்கள். இப்ப இயேசு கிறிஸ்து குத்து விளக்காக நிற்கிறார். குத்து விளக்கு அவர்தான், குத்து விளக்காக தலையும் அவர்தான், குத்து விளக்காக சரீரமாகிய சபையும் அவருடைய பிள்ளைகள். அல்லேலூயா. இது சகரியா 4:11-14 இந்த குத்து விளக்கு என்ன, குத்து விளக்கு வலது பக்கமும் இடது பக்கமும் நிற்கிற இந்த ரெண்டு ஒலிவ மரங்கள் என்ன, இந்த ஒலிவ மரத்திலிருந்து 2 கிளைகள் விட்டு இந்த கிளைகள் இந்த பொற்குழாய் வழியாக தொங்கி 2 பொற்குழாய் வழியாக தொங்கி பொன்னிறமான ஒலிவ எண்ணெய் வடிய பண்ணுது. இது என்னன்னு கேட்டபோது அவர் சொல்லிக் கொடுக்கிறார், இவர்கள் 2 பேரும் சர்வலோகத்தின் ஆண்டவராக இருக்கிறவருக்கு முன்பாக நிற்கிற 2 அபிஷேகம் பெற்றவர்கள். ஆகவே இயேசு கிறிஸ்து குத்து விளக்காகவே நிற்கிறார். சர்வலோகத்துக்கும் ஆண்டவரானவர் குத்து விளக்காக இருக்கிறார். அவர்ல உள்ள 2 கிளையாகத்தான், குத்து விளக்கின் 2 கிளையாகத்தான் இந்த 2 பேரும் வரப்போறாங்க. புதிய ஏற்பாட்டில் வரும்போது இயேசு கிறிஸ்துடைய சபைதான் குத்து விளக்கு. ஆகவே குத்து விளக்காகிய சபைக்கு பொன்னிறமான ஒலிவ எண்ணெயை வடிய பண்ணத்தான் இவர்கள் 2 பேரும் வரப்போகிறார்கள். திருத்துவ உபதேசம் பேச வரவில்லை, இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாய் வரப்போகிறார்கள். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவே என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்ட சர்வத்துக்கு மேலான ஒரே தேவன், மெய்யான தேவனும் இரட்சகருமானவர் என்று சாட்சி கொடுக்கத்தான் 2 சாட்சிகள் வெளிப்பட போகிறார்கள். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக ஆலயம் பட்டயமானவர், கிருபாசனமானவர், ஆலயமானவர், குத்துவிளக்கானவர் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். சர்வலோகத்துக்கும் ஆண்டவரானவர் மனுஷனாய் வெளிப்பட்ட போது 2 மனுஷர்கள் வலது பக்கம் இடது பக்கம் நிக்க போய் கேட்டாங்க. யாக்கோபும் யோவானுடைய தாயும் போய் கேட்டான், ஆண்டவரே நீர் மகிமையில் இருக்கும் போது எனக்கு 2 பிள்ளைகளும் உம்ம வலது பக்கமும் இடது பக்கமும் இருக்கணும். மார்க் 10:37 அந்த வசனங்கள்ல வருகிறது, வாசித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. தாய்க்கு ஆசை பாருங்க, ஆண்டவருக்கு வலது பக்கமும் ஆண்டவருக்கு இடது பக்கமும் கிட்ட அண்டிக்கொண்டு எனக்கு 2 பிள்ளைகள். உங்களுக்கு அந்த ஆசை இருக்கா? நமக்கு அந்த ஆசை இருக்கா? நமக்கு ஆசை என்னன்னா, பிள்ளை எப்படியோ உலகத்துக்கு ஒத்த வேஷம் போடணும்னு ஆசைப்படுறோம் இல்லையா? தாய்மாரை பாருங்க, அவருக்கு வலது பக்கம் இடது பக்கம் இருக்கணும். இவர்களும் போய் கேட்டாங்க. அப்போ சொன்ன யாக்கோபும் யோவானும் இயேசுட்ட போய், ஆண்டவரே உம்முடைய மகிமையில வலது பக்கம் இடது பக்கம் இருக்க எங்களுக்கு இடம் தரணும். ஒருவேளை தாய் சொல்லி கொடுத்துருப்பா, இயேசுட்ட போய் கேளுங்க. இப்படி இவங்க 2 பேரும் இப்படி கேட்டோன்னு இயேசு சொன்னார், நான் குடிக்கிற பாத்திரத்தில் குடிப்பீங்களா? நான் பண்ணுகிற ஸ்நானம் பண்ணுவீங்களா? உடனே அவங்க சொன்னாங்க, ஆமா ஆமா. உடனே அவர் சொன்னார், நான் குடிக்கிற பாத்திரத்தில் குடிப்பீங்க, நான் பண்ணுகிற ஸ்நானம் பண்ணுவீங்க. ஆனாலும் அப்படி வலது பக்கம் இருக்கிறது யாருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கே அல்லாமல் வேறு ஒருவருக்கும் கொடுக்கிறது என்னுடைய காரியம் அல்ல. அது ஏற்கனவே அங்க ரெடியானது. ஏற்கனவே அபிஷேகம் பண்ணப்பட்ட 2 பேராய் நின்று கொண்டிருக்கிறார்கள்.
பரலோகத்தின் தேவன் தம்முடைய மனவாட்டிக்காக, தம்முடைய ஜனத்தை அவருடைய வருகைக்காக ஆயத்தப்படுத்துவதற்காக கடைசி நாட்களிலே உலகம் அந்திக்கிறிஸ்துவின் ஆட்சிக்கு நேராய் வேகமாய் விரைந்து செல்லும் போது யாதொரு ஜாதியார் தோன்றாமல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும்போது தெரிந்து கொள்ளப்பட்டோர் நிமித்தம் அந்த நாட்கள் குறைக்கப்படும். தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களை கூட்டி சேர்ப்பதற்காக இவர் 2 பேரை கர்த்தர் அனுப்புகிறார். இவங்க 2 பேர் வராங்கன்னா அதுல வேற ஒரு ரகசியம் இருக்கு. இயேசு கிறிஸ்துவுடைய 2 சாட்சிகள். இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியன். பழைய ஏற்பாட்டில் முதல் பிரதான ஆசாரியன் ஆரோன். அல்லேலூயா. ஆரோனுடைய 2 பிள்ளைகள் நாதாபும் அபியும் அந்நிய அக்கினி கொண்டு வந்ததுனால செத்தார்கள். பரிசுத்த ஸ்தலத்தில் 2 பேர் விழுந்து போனாங்க. அதுக்கு பிறகு ஹல்லேலூயா எலியாசாரும் இத்தாமாரும் சேர்ந்து அவங்க தான் எக்காலம் ஊதுவார்கள். என்னாகும் 10ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்க. சபையை கூட்டதுக்கும் சபையை புறப்பட பண்ணதுக்கும் ஒரே வெள்ளியினால 2 பூரிகை செய்து ஆரோனுடைய குமாரர் 2 பேரும் எக்காலம் ஊதணும். சபையை நடத்துறதுக்கு, பிரயாணப்படுத்துறதுக்கும் கூட்டி சேர்க்கிறதுக்கும் யுத்தத்துக்கு போகும்போதும் ஆரோனுடைய 2 குமாரரும் ஒரே வெள்ளியினால் செய்த 2 பூரிகை, ஒரே சத்தியத்தினால் பேசுகிற 2 பேர். அல்லேலூயா. 2 பேருடைய சாட்சி உண்மை என்று உங்கள் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது என்று சொன்னார். ஆகவே 2 பேர் ஒரே சத்தியத்தை பேசுவார்கள். அல்லேலூயா. இந்த பிரதான ஆசாரியன் இயேசு தேவனா இருக்கும்போது முதல்ல அவருக்கு 2 பேர் விழுந்துட்டாங்க. 2 பேர் விழுந்து போனாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம், ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஏசாயா 14ஆம் அதிகாரத்தில் விடிவெள்ளியும் எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்தில் கேருபும். ஒருத்தன் பாதாளத்திலே தள்ளப்படுகிறான், ஒருத்தன் பூமியிலே தள்ளப்படுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வானமண்டலத்தில் உள்ள சேனைக்கு தலைவனாய் சர்ப்பம் நிற்கிறான். பாதாளத்தில் போயிருக்கிறவன் கேருப், அவன் கடைசியில எழும்புகிறவன். ஆகவே இந்த 2 தீர்க்கதரிசிகளும் மணவாட்டியை ஆயத்தப்படுத்த வரும்போது அந்த காலத்தில் வெளிப்பட இவங்க 2 பேர் வர்ற இடத்துல வர வேண்டியவங்க தான் அவங்க 2 பேரும். மூத்தவங்க அவங்க 2 பேரும் தான். ஆசாரியனுடைய ஆரோனுடைய மூத்த 2 மக்கள் தான் விழுந்து போனது. பிரதான ஆசாரியனா இருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய மூத்த 2 ஆளுக தான் விழுந்து போனது. வலது பக்கம் இடது பக்கமும் நிற்க நிறுத்தினவர்கள். அவங்களுக்கு சிங்காசனத்தை பிடிக்கணும்னு ஆசை வந்ததுனால அவங்க 2 பேரும் விழுந்தாங்க. அந்த ஸ்தானத்தில் வேறு 2 பேர் நிற்கிறார்கள். அது யாருன்னு கடைசியில் கண்டுபிடிப்போம். அல்லேலூயா. இந்த 2 பேரும் கடைசியில் அந்திக்கிறிஸ்துவும் கள்ளத்தீர்க்கதரிசியும் சர்ப்பத்துடைய மணவாட்டியை சேர்க்க நிற்கும் போது இயேசு கிறிஸ்துடைய மணவாட்டியை சேர்க்க இந்த 2 பேரும் நிற்பார்கள். உலக ஜனம் 2ஆய் பிரிக்கப்படும். அன்றைக்கு மோசே ஆரோன் என்று உன் ஜனத்துக்கும் என் ஜனத்துக்கும் வித்தியாசத்தை உண்டாக்குவேன் என்று ஆண்டவர் மோசே ஆரோனை கொண்டு நிழலாட்டமாய் அன்றைக்கு செய்தது போல ஆவிக்குரிய பொருளாக தேவ ஜனத்துக்கும் உலக ஜனத்துக்கும் வித்தியாசத்தை தேவன் உண்டாக்குவார். அந்திகிறிஸ்து சொல்வான், கொள்வினை இல்லை, கொடுப்பினை இல்லை, நம்பர் போடு, அது போடு, இது போடு. அது உச்சக்கட்ட நெருக்கடி, தூக்கு நூல் பிரமாணமாயிருக்கும். நேரம் இல்லாததுனால வேகத்தில் ஓடுறேன், பயங்கர வேகத்தில் ஓடுறேன். கர்த்தருக்கு அந்த நேரத்தில் தேவனுடைய ஜனத்துக்காக தேவன் அவர்களை எழுப்பி நிறுத்துகிறார். 3 வருஷமும் ஆண்டவர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தம் அந்த நாட்கள் குறைக்கப்படும். மத்திய 24 சொன்னார், அந்த நாட்கள் குறைக்கப்படும். அந்த நாட்கள் குறைக்கப்படாவிட்டால் ஒருவனும் ஒருத்தர் நிலை நிற்க போறதில்லை. அப்படிப்பட்ட நெருக்கம் தான் வரப்போகிறது. அந்த நெருக்கத்தில் சத்துரு வெள்ளம் போல் வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் தம்முடைய பிள்ளைகளுக்காக கொடியேற்றுவார். தம்முடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவர் கொடியேற்றுகிற ஊழியம் தான் 2 பேருடைய ஊழியம். அதுக்கு நிழல் அடுத்தது பாருங்க. இயேசு சிலுவையில் மரிக்கும் போது எல்லாம் இயேசு தான். இயேசு சிலுவையில் மரிக்கும் போது வலது பக்கம் இடது பக்கமும் 2 பேர் நிற்கிறாங்க. அல்லேலூயா. சிலுவையில் தொங்கி நிற்கிறாங்க, நிழல். அடுத்தது
இயேசு கல்லறையில் இருக்கும்போது கல்லறையில தலைக்கு மாட்டலும் கால் மாட்டலும் 2 பேர். அல்லேலூயா. எங்க போனாலும் அவங்க 2 பேர் உண்டு, பிரிக்க முடியாது. ஏன்னா யாக வேலை. 3 சாட்சி. இயேசுவுக்கு தான் அவங்க சாட்சி, திருத்துவத்துக்கு சாட்சி இல்ல. இயேசுவே மெய்யான தேவன் என்பதுக்கு தான் அவங்க சாட்சி. அதனால கடைசி ஊழியம் அப்போஸ்தல ஊழியத்தின் நிறைவுதான், அப்போஸ்தல சபையின் மகிமைதான். அதுல எல்லா டினாமினேஷன்ல கிடக்கிற தேவஜனம் எல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்டதெல்லாம் இந்த சத்தியத்துக்குள்ளே வரும். இந்த சத்தியத்துக்குள்ள வராதது எல்லாம் களைதான், களை கூட்டத்திலாம் போகும். ஏன்னா தீர்க்கதரிசியிடத்தில் தேவனுடைய வார்த்தை உண்டு. அப்ப தேவன் அனுப்பி இருக்கிற வார்த்தைக்கு செவி கொடாததெல்லாம் களை, எல்லாம் நியாய தீர்ப்பு போகும். பிரைஸ் தி லார்ட். நான் சொல்லுகிறது ஏதோ கட்டுக்கதை சொல்லல. இத்தனை வருஷமா போட்டு கொல்லாத கொன்னு படிப்பிச்சு ஆணித்தரமா கம்பீரமா அதிகாரத்தோடு திட்டவட்டமா பேச தேவன் வைத்திருக்கிறபடியினால் பேசுகிறேன். இது எப்படித்தான் மாற்றமே இல்லை. ஹல்லேலூயா. ஆகவே இங்க அவர் மரித்து உயிர்த்தெழுந்தாச்சு. இப்ப உயிர்த்தெழுந்த இயேசு அப்போஸ்தலர்கள் 11 பேரும் மலை உச்சியில ஒலிவ மலையில் வந்து காத்திருக்காங்க. இயேசு அவர்களோடு பேசிக்கிட்டு அவர்களை ஆசீர்வதிச்சுக்கிட்டு ஒரு மேகம் வந்து அவரை வானத்தில் எடுக்க தொடங்கினது. அவர் வானத்துக்கு ஏறி போகும்போது வெள்ளுடை தரித்த, இங்க நீல நிறம் போட்டுட்டு இருக்குது, வெள்ளுடை தரித்த 2 பேர் வந்து நின்று அப்போஸ்தலர்மாரை பார்த்து கேட்கிறாங்க, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் வானத்தை ஏன் அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட இயேசு எப்படி வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார், அப்படியே மறுபடியும் வருவார். அடுத்த சீனில் அப்போஸ்தலர் காலத்தின் முடிவில் அவங்க 2 பேரும் தான் சாட்சியா நிற்கிறாங்க. கடைசி ஊழியத்துல இயேசு கிறிஸ்துவை முழுமையா வெளிப்படுத்தவங்க அவங்க தான். இயேசு கிறிஸ்து யார் என்பதை கூட இருந்து அறிகிறவர்கள். என்னாகமம் 7ஆம் அதிகாரம் கடைசியில மோசே ஆசரிப்பு கூடாரத்து பக்கத்தில் செல்லும் போது கர்த்தர் பேசும்போது கிருபாசனத்தின் நடுவில் இருந்து கர்த்தருடைய சத்தத்தை மோசே கேட்பான். கிருபாசனத்திலிருந்து கர்த்தருடைய சத்தம் வருமானா முதல்ல கேட்கிறது இவ்விய 2 இருந்தான். இவ்விய கேட்காத ஒரு செய்தி வெளியே வராது. இயேசு கிறிஸ்துவை பற்றின இவர்கள் அறியாத ஒரு செய்தி உலகத்தில் யாருக்கும் தெரியாது. பட்டயமாய் இருக்கிறவருக்கு அவர்கள் சாட்சி. இந்த பட்டயத்தை இயேசு தன்மேலேயே ஏற்றுக்கொண்டு தன்னை பலியாக்கி ஜீவ விருட்சத்து போகும் வாசலை திறந்தார். தன்னை பலியாக்கி கொண்டு ஜீவ விருட்சத்தை கனியை நாம் எல்லாரும் புசிக்கத்தக்கதாய் வாசலை திறந்து விட்டார். தேவாலயத்தின் திரைச்சலை 2ஆய் கிழிக்கப்பட்டது இயேசு மரித்த போது. மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகக்கூடிய மார்க்கத்தை இயேசு திறந்தார். ஹல்லேலூயா. பட்டயம் நீக்கப்பட்டு கிருபை நமக்கு கிடைத்திருக்கிறது. ஆனால் இவங்க 2 பேரும் பட்டயம் பிடிச்ச ஊழியமாக்கும். இந்த பாருங்க பட்டயம். இயேசு சொன்னார், அப்போஸ்தலர் பவுல் சொல்கிறார், நான் அன்பில வரணுமா பெரம்போடு? அப்ப அன்புக்கு கீழ்ப்படியலைன்னா அடுத்தது என்னது? பெரம்பு தான். இயேசு யோவான் 12ஆம் அதிகாரத்தில் சொன்னார், நான் உலகத்தை நியாயம் தீர்க்க வராமல் உலகத்தை ரட்சிக்க வந்தேன். என்னை தள்ளி என்னை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. கடைசி நாட்களில் அந்த வசனமே உங்களை நியாயம் தீர்க்கும். நியாய தீர்ப்பின் ஊழியத்தில் தான் அவங்க 2 பேரும் நிறுத்துகிறார். இந்த யோவானுக்கும் யாக்கோபுக்கும் ஆண்டவர் ஒரு பேர் போட்டார். என்ன பேர் தெரியுமா? பவனர் கேஸ். 2 பேருக்கும் ஒரே பேர். பவனர் கேஸ் என்கிற பேருக்கு அர்த்தம் இடி முழக்கத்தின் புத்திரர். இடி முழக்கத்தின் புத்திரர்னு சொன்னா நியாய தீர்ப்பின் புத்திரர். இடி முழக்கம் உண்டான ஜனங்களுக்கு பயம் வருமா வராதா?
இப்ப நல்ல ஒரு இடி டமோர் டிமீர்னு இடிச்சிட்டா போதும், எலி வரைச்சது போல எல்லாரும் வரைச்சாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. பைபிளை முழு வாசித்து பாருங்க. இடி முழக்கம் என்றாலே நியாய தீர்ப்புக்கு தான் இடி முழக்கம் உண்டாகிறது. ஒரு இடி முழக்கத்தின் செய்தி இருக்கிறது. வெளிப்படுத்தல் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்திலே 5ஆம் அதிகாரத்தில் வருகிற முத்திரை புஸ்தகத்தை இயேசு திறந்து 10ஆம் அதிகாரத்தில் இடி முழக்கத்தின் செய்தியை வெளிப்படுத்துகிறார். அந்த இடி முழக்கத்தின் செய்தி ஒருவனாகிய யோவான் அப்போஸ்தலனுடைய கையில தான் அந்த புஸ்தகம் வருகிறது. யாக்கோபு முன்னதாகவே இறந்து விட்டார். ஆனால் இடிமுழக்கத்தின் செய்தியை ஒரு யோவானுக்கு தான் ஆண்டவர் கொடுத்தார். ஆனால் இடிமுழக்கத்தின் செய்தியை கொடுக்க யோவானை தேவன் ஏற்படுத்தவில்லை. இது கடைசி நாட்களுக்குரிய செய்தி. உலகமெங்கும் இருக்கிற தெரிந்து கொள்ளப்பட்ட மணவாட்டி சபையை, அது சிபிஎம்முக்குள்ளே இருந்து ஒரு கூட்டம், ஐபிசிக்குள்ளே இருந்து ஒரு கூட்டம், அல்லேலூயா, சிஎஸ்ஐக்குள்ளே இருந்து ஒரு கூட்டம் வரும், கத்தோலிக்கத்துக்குள்ளே இருந்து ஒரு கூட்டம் வரும், எல்லா பெந்தேகோஸ்தே ஸ்தாபனத்துக்குள்ளே இருந்து ஒரு கூட்டம் வரும். சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு கூட்டம், சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளுகிற கூட்டம். ஆண்டவர் சொல்லுகிறார், பெரிய வீடுகளில் எல்லாம் திறப்புண்டாக்குவேன், திறப்புண்டாக்கி விடுவார். தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் வெளியே வருவார்கள். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தல் 18 ஆண்டவர் சொல்லுகிறார், ஹல்லேலூயா, என் ஜனங்களே, பாபிலோன் வேசிக்கு வரும் அவளுடைய பாவத்துக்கும் அதுக்காக தண்டனைக்கு தப்பும்படி நீங்கள் அவளை விட்டு வெளியே வாருங்கள், வெளியே வாருங்கள், ஸ்தாபனத்தை விட்டு வெளியே வாருங்கள், ஸ்தாபன உபதேசங்களை விட்டு வெளியே வாருங்கள், சத்தியம் இல்லாத கோயில்களை விட்டு, ஸ்தாபனங்களை விட்டு, சபைகளை விட்டு வெளியே வாருங்கள். ஓசியா 8 ஆண்டவர் சொல்லுகிறார், கோயில்களை, உங்கள் கோயில்களை பிரேத குழி ஆக்குவேன் என்று ஒரு வசனம் சொல்லி இருக்கிறார். உங்கள் கோயில்களை அக்கினி பட்சிக்கும் என்று ஓசியா 8:14 சொல்லுது. சத்தியம் இல்லாத எல்லா கோயில்களிலும் தேவனுடைய நியாய தீர்ப்பின் அக்கினி வரும். அதற்கு முன்னதாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமெல்லாம் கர்த்தர் வெளியே இழுப்பார். ஆகாரம் இல்லை, பட்டினியில கிடக்கிறதுக்கு வெளியே தான் சுகம் வருதுன்னா ஓடாம இருக்குமா? ஓடாம இருக்குமா? ஓடித்தான் ஆகும். எல்லா ஸ்தாபனத்தை விட்டு தெரிந்து கொள்ளப்பட்டதெல்லாம் வெளியே ஓடி வந்தாகும். ஹல்லேலூயா. தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் ஒவ்வொரு ஸ்தாபனத்துக்குள்ள இப்ப கிடக்கு, ஸ்தாபன உபதேசத்துக்குள்ள கிடக்கு. ஆனா இயேசுவை நேசிக்கிற ஜனம் எங்க கிடக்குது? அந்த ஜனத்தை எல்லாம் கர்த்தர் இழுத்துக் கொள்வார். அல்லேலூயா. அதான் வெளிப்படுத்தல் புத்தகம் 12ஆம் அதிகாரத்துல அந்த ஸ்திரீக்கு பெருங்கழுகின் 2 சட்டைகள் கொடுக்கப்படும். அந்த பெருங்கழுகின் 2 சட்டைகள் 3.5 வருஷம் எங்க பறந்து போறதுக்கு? வனாந்தரத்தில் உள்ள தன் நேசரிடத்திற்கு, தன் இடத்திற்கு பறந்து போகும்படி அவளுக்கு பெருங்கழுகின் 2 சட்டைகள் கொடுக்கப்பட்டது. அவர்தான் இவ 2 பேரும். பிரைஸ் தி லார்ட். யாத்திராம் 19 பெருங்கழுகின் சிறகுகள் மோசே ஆரோனும். ஆண்டவர் சொல்லுகிறார், கழுகுகளின் சட்டைகளின் மேல் நான் உங்களை சுமந்து கொண்டு வந்தேன். அவங்க 2 பேரும் பெருங்கழுகின் சட்டை என்று சொல்லுகிறார். அன்றைக்கு ஆபிரகாமின் எழுத்தின்படியான சந்ததி எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வாக்குத்தத்த கானான் தேசத்துக்கு மோசே ஆரோன் என்கிற பெருங்கழுகாகிய தேவனுடைய 2 சட்டைகளான அவர்களை கொண்டு போனார். ஆனால் இந்த கடைசி நாட்களில் ஆவிக்குரிய ஆபிரகாமின் சந்ததியான ஆவிக்குரிய ஜனத்தை, ஹல்லேலூயா, இந்த மொத்த உலகமான பாபிலோனில் இருந்து பரலோகத்துக்கு கொண்டு செல்ல கடைசி ஊழியக்காரர்களாய் அவர்கள் 2 பேரை அனுப்புவார். ஹல்லேலூயா. அவர்கள் என்னைவாங்க? வலுவாய் தொனிக்கு எக்கால சத்தத்தோடு வருவாங்க. வலுவாய் தொனிக்கு எக்கால சத்தம்னா சகல தேவனுடைய அதிகாரத்தோடு. ஆமென். வலு சர்ப்பம் தன் அதிகாரத்தை அந்தி கிறிஸ்துவுக்கும் கள்ளத்தீர்க்கதரிசிக்கும் கொடுப்பான். அவர்கள் விழுந்து போன 2 பேர் காலத்தில் வெளிப்படுவாங்க. அதுபோல தேவனுடைய திட்டத்தில் இருந்தவர்கள் பொய் சாட்சிகள் 2 பேர் சர்ப்பத்துக்காக ஜனத்தை 666 கூட்டும் போது இயேசுவின் நாமத்திற்காக கூட்ட மணவாட்டியை மணவாளனுக்காய் ஆயத்தப்படுத்த அந்த 2 பேரையும் கர்த்தர் அனுப்புவார்.
அந்த நாட்கள் சீக்கிரமாய் நம்முடைய கண்களுக்கு முன்னே கர்த்தர் விளங்க செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பொழுது 3.5 வருஷம் நம்ம நேரம் போதாததுனால இவ்வளவு சுருக்கி வேகத்தில் முடிக்கணும், அவ்வளவுதான் வேகமா போறேன், எல்லாம் பேச முடியல. ஹல்லேலூயா. இவர்கள் ஊழியம் செய்யும் போது வேண்டும் போதெல்லாம் சகலவித வாதைகளாலும் பூமியின் குடிகளை வாதிக்க அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. இவங்கள்ட்ட சொரிய போகக்கூடாது. என்ன போகக்கூடாது? ஊழியக்காரன்னா எல்லாருக்கும் அலுவா மாதிரி பொடிச்சா வைக்கிறது, தாழ்க்கிறது, விரட்டுறது. அடுத்த மார்க்கத்தை என்ன வேணா குண்டு வச்சிருவாங்க, அது செய்வாங்க, பயன்படுத்திடுவாங்க. அரசாங்கமும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் எல்லாம் அவர்களுக்கு சப்போர்ட் பண்றது. எந்த டிபார்ட்மெண்ட்டும் இவர்களை அசைக்கவே முடியாதபடி பரலோகத்தின் அபிஷேகத்தோடு நிறுத்தப்படுகிறவர்கள் அவர்கள். தலைவர்கள் எல்லாம் பயப்படுவாங்க, அதிகார பீடத்தில் பயப்படுவாங்க. அப்படிப்பட்ட வார்த்தை தான் அவர்கள் வாயிலிருந்து புறப்படும். எவனாவது அவர்களை சேதப்படுத்த மனதாயிருந்தால், இந்த 2 பேரை யாராவது சேதப்படுத்த மனதாயிருந்தால் அவர்கள் வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டு அவர்களை பட்சிக்கும். அவர்கள் அப்படியே கொல்லப்பட வேண்டும். இது ஆண்டவருடைய தீர்மானம், இது ஆண்டவருடைய தீர்மானம். எவனாவது, ஏன்னா சங்கீதத்தில் ஒரு வசனம் உண்டு, நான் அபிஷேகித்தவர்களை தொடாமலும் என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு தீங்கு செய்யாமல் இருங்கள் என்று கட்டளையிட்டார். தேவன் கட்டளையிட்டிருக்கிற அதிகாரப்படுத்தப்பட்ட ஊழியம். ஆகையினால் இவங்க அதுக்கு பிறகு முட்டங்கால் போட்டு, ஆண்டவரே என்ன ஆண்டவரே, செங்கடலை கிட்ட மோசே போய் நின்று ஆண்டவரே ஆண்டவர்னு கூப்பிட்டோன்னு ஆண்டவர் சொன்னார், நீ முறையிடுகிறது என்ன சொல்லு, கடலை விலகுன்னு சொல்லு, அதிகார கோலுதான் உன் கையில தந்திருக்கேன்னு மாறுன்னு சொல்லுன்னு சொல்றார். ஏன் முறையிடுற? கிடந்து சொல்லு, கையில கோல் தந்திருக்கேன் இல்லையா, அடி, கடலை மாற சொல்லு. அதுபோலையாக்கும் ஊழியம். அல்லேலூயா. அங்க போயிருந்து 40 நாள் உபவாசம் இருந்து அரை கள்ளத்தனமா சாப்பிட்டு என்னெல்லாம செய்துட்டு கரைய வேண்டியதில்லை. அபிஷேகம் அவர்கள் மேல் இறங்கி நிற்கும். அந்த அபிஷேகம் அவர்களை நடத்தும், அந்த வல்லமை அவர்களை நடத்தும், அந்த அக்கினி அவர்களிலே எரியும். அவர்கள் எரிந்து பிரகாசிக்கிற உலகத்தை கலக்கிறவர்களாக, தேவனுடைய வல்லமை மகிமையும் வெளிப்படுத்துகிறவர்களாக நிற்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவனாவது எங்கேயாவது அவளை தீர்த்து கட்டணும்னு குண்டு வைக்க தொடங்கினா இங்க இருந்த சொல்லுவாங்க, இந்த இடத்துல குண்டு ரெடி ஆகிறது, குண்டு ஒன்னே தீக்கட்டுன்னு. காலி முடிஞ்சு. அனனியா சப்பீரா வீட்டுல வஸ்துவ சொத்து வித்துக்கிட்டு கள்ளத்தனம் பண்ணும்போ பேதுருக்குள்ள இருந்த ஆவியானவர் காட்டி கொடுக்கலையா? அதை போல எத்தனை மடங்கு அதிகமான ஊழியம் அது. இதுக்கு மேல ஊழியம் முடியுது. கிளைமேக்ஸ், உலகம் உண்டானது முதல் அதுவரை உண்டாயிராத பெரிய ஆபத்து காலம் வரும்போது உலகம் அதுவரை கண்டிராத மகா பெரிய எழுப்புதலை கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்காய் கட்டளையிடப் போகிறார். ஹல்லேலூயா. பெந்தேகோஸ்து சபைகள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கு, யூதருக்கு ரட்சிப்பு சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு ஒரு கட்டுக்கதை. அது இல்லவே இல்லை. அதெல்லாம் பேச நேரம் இல்லை. அறியணும்னா பிறகு வந்து கேளுங்க. அல்லேலூயா. முதல்ல வர வேண்டியது அவங்க தான். சுபாவ ஒலிவக்களை அவங்க தான். முந்தினவர்களை பிந்தினவர்கள் முந்தினவர்கள் ஆகணும். ஆனால் முந்தினவர்களை பிந்தி வச்சார். இனி அவர்களை பிந்தி வந்து முந்தி ஆக போறாங்க. யூதர்கள் இயேசுவை மேசியாவாய் என்ன அறிவார்களோ, மரித்தோரிலிருந்து ஜீவன் உண்டானது போல இருக்கும் அல்லவா, உலகத்தையே அசைக்கும் பவரோடு அவர்கள் இயேசுவுக்காக நிற்பார்கள். அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே புறஜாதியில அப்போஸ்தல காலத்துல யூதருடைய ரட்சிப்பு தொடங்கி எப்படி புறஜாதியில எழுப்புதல் வந்து முடிஞ்சதோ, அதே போல இப்ப சபை புறஜாதியில தான் இருக்கு. புறஜாதியிலே இந்த ஊழியம் எழும்பி யூதர்ல போய் நிறைவடையும். அல்லேலூயா.
யூதர் நடுவிலே இந்த ஊழியம் எழும்பும் போது, யூதர்கள் இயேசுவை மேசியாவாய் ஏற்றுக்கொள்ளும் போது எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க. தங்கள் ஒரே பிள்ளைக்காக மார்பில் அடிச்சு புலம்புறது போல, ஐயோ எங்களுக்காய் எங்கள் குலத்திலே வந்த மேசியாவை நாங்கள் கொலை செய்து விட்டு இந்த 2000 வருஷம் உலகமெங்கும் அடி வாங்கி, உலகமெங்கும் சதறடிக்கப்பட்டு, நியாயம் தீர்க்கப்பட்டு, எல்லாராலும் மிதிக்கப்பட்டு இப்படி ஆகி போனோமே, அறியாம போனோமேன்னு நாடு உன்னோட மேசியாவை நினைத்து புலம்ப போகிறது. மேசியாவுக்காக தன் கடைசி சொட்ட ரத்தத்தையும் கூட சிந்த அவர்கள் எழும்ப போகிறார்கள். அல்லேலூயா. அதுல யூதருக்குள்ள அந்த எழுப்பல் உண்டாகும் போது, அதுல யூதர்ல ஒரு கூட்டம் ரெடியா, மார்த்தாள் மரியாளை போல 2 கூட்டம் இருப்பாங்களே, எப்போதும் மாம்சத்துக்குரியவர்களும் ஆவிக்குரியவர்களும். ஆவிக்குரிய கூட்டம் மனவாட்டியாய் இந்த 2 பேருடைய ஊழியம் முடியும் போது, முடிந்த உடனே சபை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு ரெடியாகும். வேற ஏதாவது சந்தேகங்கள் குழப்பங்கள் இருந்தால் வேற கேட்டுடுங்க. அப்புறம் கர்த்தருக்கு ஹல்லேலூயா. சபை எடுத்துக்கொள்ளப்பட ரெடி ஆகிடும். இவங்க பூமியின் குடிகளை எல்லாம் வேதனைப்படுத்துவாங்க 3 வருஷம். அவங்க என்ன சொன்னாங்களோ அதை யாராலும் எதிர்க்க முடியாது. அப்படித்தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. நேரம் இல்லாம வாசிக்க முடியாதனால சுருக்கிறேன். அல்லேலூயா. ஆகவே பூமியின் குடிகள் எல்லாம் இவங்கள்ட்ட எரிச்சலா இருப்பாங்க. தலைவர்கள் எல்லாம் எரிச்சலா இருப்பாங்க. வேர்ல்டு முழுவதும் டிவியில இவங்களுடைய பிரசங்கம், இவங்களுடைய காட்டும், இவங்களுடைய கண்டிப்பெல்லாம் வந்துகிட்டே இருக்கும். எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதை யாரும் தடுக்க முடியாது. ஏன்னா இன்டர்நெட்ல அது வாரது, யாரும் தடுக்க முடியாது. எல்லாரும் பார்ப்பாங்க, அந்த ஊழியத்தை பார்ப்பாங்க. தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டம் அதோடு இணைந்து கொள்ளும். அல்லேலூயா. 3.5 வருஷம் ஊழியம் முடிஞ்ச உடனே மணவாட்டி சபை ரெடி. ஆமென். இவங்களை பாதாளத்திலிருந்து ஏறுகிற மிருகம் அந்தி கிறிஸ்து அவர்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை கொலை செய்வான். அவங்க 2 பேரும் இயேசு மரித்தது போல சொந்த ஜனங்களால் காட்டி கொடுக்கப்பட்டு கொலை செய்யப்படுவார்கள். அன்னைக்கு இயேசுவே ஹல்லேலூயா யூதர்கள் கொலை செய்தாங்க. இனி இந்த ஒருவர் என்கிற விசுவாசத்தில் நிற்கிறவர்களை 2 பேரும் திருத்துவக்காரங்க கொலை செய்வாங்க. யார் கொலை செய்வாங்க? திருத்துவக்காரர்கள் கொலை செய்தாங்க. அப்போஸ்தல காலத்துக்கு பிறகு 2ஆம் நூற்றாண்டுல முதல் 6ஆம் நூற்றாண்டு வரைக்கும் கோடிக்கணக்கான ஒருவர் என்கிற விசுவாசத்தில் நின்ற தெய்வ மக்கள் கொலை செய்யப்பட்டார்கள் திருத்துவ கூட்டத்தாரால். சத்தியத்தை யாரும் தடை செய்ய முடியாது. சத்தியம் செழிக்கும், சத்தியம் எழும்பும். ஆகவே இவர்கள் 2 பேரும் பூமியின் குடிகளை செய்தியினாலே, வார்த்தையினாலே, கண்டிப்பா திட்டமா பேர் சொல்லி விழிச்சு தவறுகளை சுட்டி காட்டுவதனால எல்லாருக்கும் எரிச்சலா இருக்கும். அவங்க 2 பேர் மேல கொலை செய்ய பார்த்துட்டு இருப்பாங்க. வேலை வரும்போது ஆண்டவரால் ஒப்பு கொடுக்கப்பட்டு ஊழியம் முடிஞ்ச உடனே அவங்க கொலை செய்வார்கள். அல்லேலூயா. உலகத்துல எந்த ஒரு மனுஷனை கூட செத்தவனை கல்லறையில் வைக்காம இருக்க மாட்டாங்க. பூமியின் குடிகள் எல்லாம் இவங்க செத்த உடனே ஃபிளாஷ் நியூஸ் 2 பேர் செத்துட்டாங்க. டிவியில ஃபிளாஷ் நியூஸ் பிளிங்க் பண்ணிட்டே நிற்கும். 2 பேர் செத்துட்டாங்க. உடனே நாடு முழுதும், உலகம் முழுதும் எல்லாரும் வெகுமதிகளை அனுப்புவாங்க. சந்தோஷத்தினால செத்துட்டாங்க வெகுமதி அனுப்புவாங்க. இந்த 3 நாளும் அடக்கம் பண்ண விட மாட்டாங்க. எதுக்கு வேண்டினா இவங்களுடைய மாம்சத்தை பறவைகள் தின்னணும், நரிகள் நாய்கள் தின்னணும்னு சொல்லி அடக்கம் பண்ண விடாமல் வெளியில திறந்த வெளியில போட்டிருப்பார்கள். ஆனால் என்னுடைய தீர்க்கதரிசிகளை அபிஷேகம் பண்ணினவர்களை தொடாமலும், எந்த நாயும் வந்து தொடாது, எந்த நரியும் தொடாது, எந்த கழுகும் கொத்தாது, ஒன்றும் தொடாது. அவருடைய சரீரம் 3.5 நாள் பூமியின் மேல் கிடக்கும். உலகத்தில் உள்ள அத்தனை மக்களும் டிவியில் அந்த 2 பேரையும் பார்த்துட்டே இருப்பாங்க. 3 நாளும் ஃபிளாஷ் நியூஸ் ஒவ்வொரு காலம். அப்ப என்ன வரும் தெரியுமா? இப்ப கிரிக்கெட் நடந்தா அதுக்கு விமர்சனம், அது அப்படி இது இப்படி அது அப்படி. அடுத்த ஒரு எலெக்ஷன் வந்தா அவர் ஏன் இப்படி தோத்தாரு, இது எப்படி தோத்து, அங்க விமர்சனம் நடக்கும். அதுபோல இவ 2 பேரும் செத்து கிடக்கும் போது உலகமெங்கும் விமர்சனங்கள் நடந்து கொண்டே இருக்கும். இது நடந்துகிட்டே இருக்கும் போது வானத்திலிருந்து ஒரு சத்தம் வருது, இங்கே ஏறி வாருங்கள். தேவனுடைய ஜீவனுடைய ஆவி வந்து இவர்கள இறங்க.
இயேசு வரும்போது அப்படித்தானே, அந்த ஆவிதானே இறங்கி கல்லறைகளாக இருக்கிற தம்முடைய சரீரத்தை எழுப்புது. அதுபோல தேவனுடைய ஆவி இறங்கி இவர் 2 பேரும் எழும்பி நிற்பாங்க. எழும்பி நிற்கிறத கண்ட உடனே உலகத்துக்கு நடுக்கம் பிடிக்கும். அல்லேலூயா. நினைச்சு பாருங்களேன், செத்து கொன்னு போட்டு 3.5 நாள் ஆயாச்சு. 3.5 நாளுக்கு பிறகு இவ 2 பேரும் எழும்பி நிற்பாங்க. அந்த அபிஷேகம் அவர்களை எழுப்பும். எழும்பி நின்ன உடனே உலகத்துக்கே கொலை நடுக்கம் உண்டாயிரும். சகாப்தம் முடிஞ்சுன்னு நினைச்சோம், இன்னும் முடியல, எழும்பி நிக்கி பூதம் மாதிரி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி இருக்கும்போது ஒரு சத்தம், இங்கே ஏறி வாருங்கள், வானத்திலிருந்து ஒரு சத்தம். அப்படியே இயேசு ஏறி போனது போல அவருடைய 2 சாட்சிகளும் வானத்துக்கு ஏறி போவார்கள். மணவாட்டி சபை ஃபுல் ஸ்விங்கில் ரெடியாகி இயேசுவை ஏற்றுக்கொண்டு மணவாட்டிகளுக்காக ரெடி. அப்போ கர்த்தருடைய வருகை இருக்கும். அது 4 நாளையே நமக்கு தெரியாது, வருவார். ஆனால் அரசாங்கம் இருக்குமே, யூதருக்கு அரசாங்கம் இருக்குமே. இந்த பாயிண்ட் சொல்லி முடிக்காம நான் இருக்கக்கூடாது. யூதர்கள் அந்த காலத்திலிருந்தே இந்த காலத்தில் ராஜ்யத்தை எங்களுக்கு திரும்ப தருவீர்னு கேட்டுட்டு இருக்காங்க. இது ஆண்டவர் யூதர்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்கிற காலம். அடுத்தது இயேசு ஆளுகைக்கு அந்த தாவீதின் சிங்காசனத்தில் வந்து உட்கார வேண்டிய காலம். ஆகவே யூதர்கள் எழுச்சியோடு எழும்புவார்கள். அல்லேலூயா. ராஜ்யத்துக்காக போராட எழும்புவார்கள். இவர்கள் எழும்பின உடனே உலக நாடுகள் எல்லாம் எரிச்சல் கொண்டு இவர்களுக்கு விரோதமாக எல்லாம் எழும்புவாங்க. சகரியா 12 முதல் 14 வரை உள்ள அதிகாரத்தை வீட்டில் போய் வாசிங்க. எருசலேமை பூமியின் குடிகள் யாவருக்கும் ஒரு பாரமான கல்லாக்குவேன். ஹல்லேலூயா. எருசலேமை பூமியின் குடிகளுக்கு தத்தளிப்பின் பாத்திரமாக்குகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த கல்லை கிளப்ப நினைக்கிற அனைவரும் சிதைக்கப்படுவார். இதை கிளப்ப வருகிற நாடுகள் எல்லாம் சிதைக்கப்படும். காரணம் என்ன? கர்த்தர் யூதருக்காக நிற்கிற டைம். என்ன, உங்க இயேசு மேசியாவை ஏற்றுக்கொண்டாச்சு, ராஜ்யம் உன்னோட இயேசு மேசியாவை ஏற்றுக்கொண்டாச்சு. ரோமர் 11ஆம் அதிகாரத்தில் எல்லா இஸ்ரவேலர் ரட்சிக்கப்படணும்னு எழுதியிருக்கு. அவர்கள் பின்மாரியில் அவங்க ரட்சிக்கப்படணும்னு எழுதியிருக்கு. இவங்க ராஜ்யத்துக்காக நிற்பாங்க. மேசியா இயேசுவை கூப்பிடுவாங்க. வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரத்தில் வெள்ளை குதிரையில் அவர் வருகிறது இங்கதான் யூதருக்காக. ஆனா நேரடியா வரமாட்டாரு, ஆவிக்குரியபடி வாரது. அல்லேலூயா. எப்படி பழைய ஏற்பாட்டில் யோசுவா யுத்தம் பண்ணும்போது கர்த்தர் மறைந்து நின்று இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினாரோ, அதுபோல இயேசு கிறிஸ்து நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறவராக வெள்ளை குதிரையிலே அவர் வருவார். அவருடைய சேனை பரிசுத்தவான்கள் ஜெயம் கொண்டவர்கள் வெள்ளை குதிரையிலே வெண்வஸ்திரம் தரித்து இயேசுவோடு கூட அங்கே வருவார்கள். கழுதையில ஏறி பாவம் போல வந்தவர் இப்ப கழுதையில் அல்ல, குதிரையில ஏறி வருகிறார். ஹல்லேலூயா. ஜெயத்தோடு வருகிறார். குதிரைனா யுத்தத்துக்கு ஒரு பாயிண்ட் யுத்தம். ஆகவே யுத்தத்துக்காக வருகிறார். ஆகவே எல்லா நாடுகளும் இவர்களுக்கு ரோலமாக யுத்தம் பண்ணும். யுத்தம் பண்ணும்போது யுத்தம் பண்ணுகிறவருடைய நாக்கு வாயில் அழுகுமா, அவருடைய கண்களில் கண் குழியில கண் அழுகுமா. இப்போ உள்ள கேஸ் இருக்க, ரஷ்யாவில் ஒரு கெமிக்கல் பிளான்ட்ல இருந்து கேஸ் லீக் ஆச்சு. அந்த கேஸ் லீக் ஆகி ஜனங்களுடைய கண்ணெல்லாம் அழுகி போச்சான், நாக்கெல்லாம் அழுகி போச்சான், வெட்டி வச்சிருக்கிறேன். ஆகவே இந்த கேஸ் கெமிக்கல் இதை கடைசியில் பாதுகாச்சுவாங்க. வீடு கட்டினா பாதுகாச்சாம இருப்பாங்களா? பாதுகாக்காம இருப்பாங்களா? ரெடியாக்கி வச்சிருக்க குண்டுகள் எல்லாம் பிரதிஷ்டை பண்ணாம இருப்பாங்களா? பண்ணத்தான் போறாங்க. ஆனா கர்த்தருடைய கை எங்கேயோ மரபுக்க எல்லாத்துக்கும் குதிரைகளுக்கெல்லாம் குருட்டாட்டத்தை உண்டாக்குவேன்னு ஆண்டவர் சொல்கிறார். செங்கடல்ல பார்வோனுடைய சேனைக்கு குருட்டாட்டம் உண்டாக்குனது போல எருசலேமில் யூதருக்கு முதல் ஒரு கட்டம் யூதர்களுக்கு ரொம்ப நெருக்கடி வரும். எப்படி எசேக்கியா ராஜாவுடைய நாட்களில் அசீரியா ராஜா வந்து அரணான பட்டணங்களை பிடிச்சது போல எருசலேமில் பெரிய நெருக்கடி வரும். அப்போதான் அவர்கள் இன்னும் அதிகமாய் புலம்பி மேசியாவை விழிப்பார்கள். கர்த்தர் ராஜ்யத்தை கொடுக்க இறங்குவார், யுத்தம் பண்ணுவார், ராஜ்யம் கர்த்தருடையதாய் மாறும். ஹல்லேலூயா. தாவர் ஒலிவ மலையில வந்து இறங்குவார். எப்படி ஏறி போனாரோ அப்படியே மறுபடியும் ஒலிவ மலையில வந்து இறங்குவார்.
ராஜ்யம் கர்த்தருடையதாயிருக்கும். இயேசு கிறிஸ்து தாவீதின் சிங்காசனத்தில் யூதர் நடுவில் ராஜாவாயிருப்பார். அல்லேலூயா. அவருடைய மணவாட்டி சபை அவரோடு கூட சேர்ந்து 1000 வருடம் அரசாளுகைக்கு ரெடியாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே மணவாட்டிக்காக சபைக்காக கடைசி நிறுத்துற ஊழியக்காரர்கள் அவர் 2 சாட்சிகள். அந்த 2 சாட்சிகள் யாரு? பைபிள்ல 2 பேருக்கு பேர் இருக்குது. வாசிங்க. நிற்கிற தானியேல் 12:1 பெரிய அதிபதியாகிய மிகாவேல் அக்காலத்தில் எழும்புவான். யாதொரு ஜாதியாரும் தோன்றும் போல் அக்காலம் மட்டும் உண்டாயிராது. அதான் ஒலிவ மரங்கள் 2 கிளைகளாக மாறித்தான் வராங்க. வலுவாய் தொனிக்கு எக்கால சத்தத்தோடு தம்முடைய தூதர்களை அனுப்புவார். அவங்க கிளைகளாக 2 மனுஷராக மாறி வராங்க. அவருடைய ஆவி 2 மனுஷர்ல. எலியாவின் ஆவி எப்படி யோவான் ஸ்நாபகனுக்குள்ளே தங்கி எலியாவின் ஊழியத்தை செய்வாரோ அதுபோல ஹல்லேலூயா மிகாவேலின் ஆவி. மிகாவேலின் ஆவின்னு சொன்னாலே யுத்தம் தான். ஹல்லேலூயா. வானத்திலேயும் யுத்தம் நடக்குது சர்ப்பத்தோடு கூட்டத்தோட. அவன் கீழே வந்து சபையாக்கா எதிராக முழு சக்தியோடு எழும்பும் போது அவர்களும் கீழே வந்து யுத்தம் அடுத்து நடக்குது சபைக்காக. அல்லேலூயா, அல்லேலூயா. மிகாவேலும் கபிரியேலும் தான். அல்லேலூயா. தானியேல் 10 கடைசி வசனத்தை வாசி. தானியேல் 10 கடைசி. சத்திய எழுத்திலிருந்து எழுதியிருக்கிறதை கண்டிருக்கிறதை நான் உனக்கு தெரிவிப்பேன். உங்கள் அதிபதியாகிய மிகாவேலை தவிர என்னோடு கூட கிரேக்கு தேச அதிபதிக்கு விரோதமாய் பலங்கொள்ளுகிறவர்கள் வேறு ஒருவரும் இல்லை. என்னோடு கூட காபிரியேல் சொல்லுகிறார், என்னோடு கூட மிகாவேலை தவிர உன் ஜனத்தின் அதிபதியாகிய மிகாவேலை தவிர ஜெயங்கொள்ளுகிறவர் வேறு யாரும் இல்லை. தானியேலுக்கு செய்தியை காபிரியேல் கொண்டு வருகிறார். 21 நாள் மட்டும் பர்சியாவின் அதிபதி தடை பண்ணிட்டு நிற்கிறான். மிகாவேல் வந்த போதுதான் செய்தி தானியேல்கிட்ட வந்து சேர்ந்தது. காபிரியேல் வார்த்தைக்காக, மிகாவேல் ஆவிக்காக. ஆவியும் பிதாவுக்கும் குமாரனுக்கும் ரெப்ரசன்டேட்டிவாக, ஆவிக்கும் வார்த்தைக்கு ரெப்ரசன்டேட்டிவாக இவங்க 2 பேரும் நின்று யுத்தம் பண்ணுவார்கள். அல்லேலூயா. இது சத்திய எழுத்துல கண்டிருக்கிறது, சத்திய எழுத்துல எழுதி வச்சிருக்குது. அதை தானியேலுக்கு வெளிப்படுத்துறார். காபிரியேல் மிகாவேலும். அந்த கிரேக்க தேச அதிபதி என்ன? யூதர் அடையாளத்தை தேடுகிறார், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார். இன்னைக்கு உலகம் அறிவியல் உலகம், அறிவுக்கு பொருந்துமான்னு எல்லாத்தையும் ஆராய்ச்சி செய்யற காலம். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசத்துக்கு எதிரான சிந்தை உள்ள காலம் விஞ்ஞான உலகம். ஆகவே விசுவாசத்துக்கு எதிராய் செயல்படுகிற சந்ததி எழும்பிக் கொண்டிருக்கிற காலம். ஆகவே சாத்தான் அறிவியல் உலகம் வழியாய் புகுந்து உலக அறிவை கொண்டு விசுவாசத்துக்கு விரோதமாய் போராடுகிற காலம். ஆகவே கிரேக்கு தேச அதிபதி வருவானால் அறிவு வழியாக பிசாசு மறைந்து மக்களுக்குள்ளே செயல்பட்டு சத்தியத்துக்கு விரோதமாய் எழும்புற காலத்திலே விசுவாசத்துக்காக நிற்க கர்த்தர் அவர்கள் 2 பேரை நிறுத்துகிறார். அல்லேலூயா. காபிரியேலும் மிகாவேலும் தான். அவர் 2 பேருடைய ஆவிதான் 2 மனுஷருக்குள்ளே இறங்கி 2 கிளை விடுதே, அதுபோல அந்த ஆவி 2 பேருக்குள்ள தங்கி அந்த ஊழியத்தை அவர்கள் நிறைவேற்றுவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் எழும்புவோம், எல்லாரும் ஜெபிப்போம். இயேசு வருகிறார், கர்த்தர் வருகிறார், மணவாளன் இயேசு வருகிறார். அவருடைய மணவாட்டியாக நாம் ஆயத்தப்படுவதற்கு இந்த நாட்களில் விழித்தெழும்ப வேண்டும். பிரைஸ் தி லார்ட். பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பிக்கப்பட்ட விசுவாசத்துக்காக தைரியமாய் போராட எழும்ப வேண்டிய நாட்கள். அல்லேலூயா. திருத்துவத்துக்காக போராடுங்க, தோத்து போயிருவீங்க. ஒருவர் என்கிற விசுவாசத்துக்காக போராடுங்க, நீங்க ஜெயிப்பீங்க. சத்தியம் ஜெயிக்கும். சத்தியம் ஒண்ணுதான் உண்டு. பொய் கணக்கு செய்தா 1000-10,000 பொய் ஆன்சர் வரலாம். ஆனால் சத்தியமான ஒரு ஆன்சர் ஒண்ணுதான் உண்டு. உண்மையான ஆன்சர் ஒண்ணுதான் உண்டு. தேவன் ஒருவரே, அதுதான் சத்தியம். இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவனும்
நித்திய ஜீவனும். இயேசு கிறிஸ்துவே என்றென்றைக்கு ஸ்தோத்திரிக்கப்பட்ட சர்வத்துக்கு மேலான தேவன். அதுதான் சத்தியம். ஜெபிப்போமா? ஜெபிப்போம். இயேசு கிறிஸ்து இன்றைக்கு மாறாதவர். இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் விடுவிக்கிறவர், நல்லவர். அல்லேலூயா. நல்ல இயேசுவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோப்பா. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தகப்பனே, உம்முடைய அன்பு கரம் இப்பொழுது நீட்டப்படுவதாக. உம்முடைய வலது கரம் நீட்டப்படுவதாக. கர்த்தருடைய வலது கரம் பகைஞனை நொறுக்கும் என்றீரே அப்பா. எதிரியை நொறுக்கிற கரம், பிசாசை அழிக்கிற கரம், பிசாசின் வல்லகங்களை சதறடிக்கிற கரம் இப்பொழுது மக்கள் மேல் நீட்டப்படுவதாக. தூகால பௌடபால வரவர பௌஷாலி கபார பௌஷியா. அந்த அன்பு கரத்தை நீட்டி ஒவ்வொருவரையும் தடுவீராக. விசுவாசத்தோடு கை வைத்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும், கை வைத்திருக்கிற இடத்திலே எந்த பாகத்திலே வியாதி வேதனை, ஹல்லேலூயா, வல்லமை இறங்கி சத்துருவை அழித்து வியாதியை குணமாக்குவீராகப்பா. இயேசுவின் நாமத்தினால் வியாதி சுகமாவதாக, பிசாசின் கிரியை அழிவதாக, வேதனைகள் மாறுவதாக, கட்டிகள் கரைவதாக, ஹல்லேலூயா, கேன்சர் மாறிப்போவதாக, எல்லா வேதனைகளும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் மாறிப்போவதாக. தேவனுடைய அக்கினி, தேவனுடைய வார்த்தையாகிய அக்கினி ஒவ்வொருக்குள்ளும் எரிவதாக. ஆவியானுடைய அக்கினி பிரசன்னம் படர்ந்து ஒவ்வொருக்குள்ளும் எரிவதாக. ஹல்லேலூயா. விழிப்பை கொடும், அனலை கொடும், அக்கினி ஜுவாலைகளாய் எல்லாரையும் மாற்றுவீராக. அன்பு தகப்பனே, எல்லாருக்குள்ளும் ஒரு ஆவிக்குரிய விழிப்பு, ஆவிக்குரிய அனல், ஆவிக்குரிய வாஞ்சை, ஆவிக்குரிய தாகம் எல்லாருக்குள்ளும் உண்டாக செய்யும். சத்தியத்தின் பட்சத்திலே வர, சத்தியத்தினால் உண்டாகும் ஜெயத்தை எடுக்க கர்த்தர் ஒவ்வொருக்கும் கிருபை செய்யும். எல்லாரையும் ஆசீர்வதித்து அனுப்பும், எல்லாரையும் ஆசீர்வதித்து அனுப்பும். பெரிய காரியங்களை செய்யும். அப்பாவுடைய வருகைக்காக எல்லாரையும் பரிசுத்தப்படுத்தி ஆயத்தப்படுத்தும். ஆசீர்வதியும், ஆசீர்வதி. உம்முடைய கரத்தில் எங்களுடைய விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறோம். வருகைக்காக எங்களை ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னுடைய உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரட்சகராய் வந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தராகிய இயேசுவே வரும். ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.